அர்ஜுன், ஸ்ருதிகா இவங்க 2 பேரும் பிக் பாஸ்லேயே வந்து ஒரு லவ்லி கப்புள் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அர்ஜுன் வந்து இல்லை ஸ்ருதிகா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் கிட்டலாம் வந்து அர்ஜுன் நல்ல விதமாக தான் பேசினாங்க. அதுக்கப்புறமேட்டு அர்ஜுனும் ஸ்ருதிகாவும் தனியாக இருக்கிற டைமில் ஸ்ருதிகாவோட கேம் பிளானை பற்றி அர்ஜுன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து சும்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது கரெக்ட், ஓகே, அது உன்னோட இஷ்டம். ஆனால் நீ தான் அவளை டைம் கோட் ஆக்குன. அது மட்டும் இல்லை, போன வாரம் வந்து நீ கேம்லேயே இல்லை, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி தான் நீ போயிட்டுருந்த, நீ கேம்லேயே ஃபோக்கஸ் பண்ணலையே. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது சரிதான், ஆனால் அதே சமயம் நீ கேம்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன் வந்து பின்தங்கி இருக்கன்னு சொல்லிட்டு அர்ஜுன் நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணுறாரு ஸ்ருதிகாவுக்கு. அர்ஜுன் பேசும்போதே தெரியுது சிம்மோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அர்ஜுனுக்கு பர்சனலாக பிடிக்கல. சிம் கரண் ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. ஸ்ருதிகாவை பண்ண டார்ச்சர்லாம் வந்து அர்ஜுனுக்கு தெரியும். இருந்தாலும் அர்ஜுனோட பெரிய மனசு தான் எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் வந்து ஜென்ரலாக பேசுகிறது, இல்லைனா எந்தவித ஒரு கோவமும் இல்லாமல் நார்மலாக பேசுகிறது, அது அர்ஜுனோட ஒரு பெரிய மனசு. இதை பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து எல்லாமே மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து அர்ஜுனும் வந்து சொல்கிறாங்க ஸ்ருதிகா கிட்ட, நீ வந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சைடு இருக்கட்டும், ஆனால் கேமில் நீ நல்லாவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவுக்கு நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. வந்த ஃபேமிலியிலே வந்து அர்ஜுன் ஸ்ருதிகா ஃபேமிலி தான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே.